எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சங்கரவடிவு. இந்த வகுப்பு வந்து ஆன்மீக வகுப்பு வந்து மாசம் மாசம் நடந்துட்டு இருக்கு. ஒரு 5 மாசமா நடந்துட்டு இருக்கு. ஆனா என்னோட பணியின் காரணமா என்னால ஒரு நாள் தான் வர முடிஞ்சுது. ஆனா இப்போ வந்து இதுல பேசுற வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன இதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, பெண்கள் வந்து ஒரு சக்தியோட சொரூபம், பெண்களால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்புல வந்து உங்களுக்கு வந்து சில கருத்துக்களை வந்து சொல்ல வந்திருக்கேன். இன்னொரு காலத்துல வந்து புராண காலத்துல வந்து மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்தான். அந்த மகி அப்படின்னா எருமை மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகிஷாசுரன் அசுரன் வந்து என்ன வரம் வாங்கியிருந்தான் அப்படின்னா, மனிதர்களாலேயோ மிருகங்களாலேயோ எனக்கு வந்து அழிவு வரக்கூடாது, நான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு ஆணவத்தோட அவன் வந்து என்ன செஞ்சான்னா அந்த உலகத்தை வந்து பேணிக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது வந்து தெய்வங்களையே அவன் என்ன பண்ணான்னா வதை செய்யற அளவுக்கு ஒரு ரொம்ப கொடூரமா பார்த்துட்டு இருந்தான். அப்போ அந்த நேரத்துல வந்து முப்பெருந்தேவிகள் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி தேவி அப்படின்ற முப்பெருந்தேவிகள், பெண்கள் வந்து எப்படின்னா ஒரு சக்தி. அப்போ அந்த முப்பெருந்தேவிகள் ஒண்ணு சேர்ந்து ராஜேஸ்வரியா உருவெடுத்து அந்த மகிஷாசுரனை வந்து வதம் பண்ணாங்க. அதே மாதிரி நம்மெல்லாம் யாரு, ஒரு பெண்கள்லாம் ஒன்றிணைஞ்சு என்ன செய்யலாம், எதையுமே இது சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதன் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வேத காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, வேத காலத்துல வந்து மைத்ரேயி அப்படின்னு ஒரு பெண் இருந்தாங்க. அந்த மைத்ரேயி யாருன்னா ஒரு பெண்ணு. இப்ப வந்து இந்த காலத்துல வந்து இப்போ வந்து ஒரு நம்ம வந்து ஏதாவது ஒரு வாதம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ கோர்ட்டுக்கு அங்கங்கன்னு போறோம். அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அரசவை கூட்டம் போட்டு அந்த அரசவையில தான் நம்மளோட இதை போய் முன் வைப்பாங்க. முன் வைக்கும்போது ஜனகரோட அரசவையில வந்து யாக்கியவல்லியர் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் வருவாரு. வந்து அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தன்னோட வாதத்தை அப்போ வந்து வாதம் பண்ணும்போது வந்து யார் நல்லா பண்றா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு பசுமாடு, அதுல வந்து செல்வெல்லாம் நல்லா பணம் மூட்டெல்லாம் அதோட கொம்புல கட்டி விட்டு இதை வந்து பரிசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்ப கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த அரசவையில வந்து இந்த மைத்ரேயி வந்து ஒரு சின்ன பெண்ணா இருப்பாங்க. இந்த சின்ன பெண்ணா இருக்கிறத வந்து அந்த வாதத்தை, அந்த யாக்கியவல்லியரோட வாதத்தை பார்த்துட்டு, நம்மளும் ஒரு பெண்ணு, ஆனா நம்மளும் இதை மாதிரி வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த யாக்கியவல்லியரோட குருவா நம்ம போனா அவர் வந்து குரு, நம்ம வந்து சீடரா போனா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி அதன் மூலமா நம்ம வந்து ஒரு மேன்மை அடையணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட அறிவு திறமையை வந்து வளர்ப்பாங்க. அவளை வந்து கல்யாணம் பண்ணி அதன் மூலமா அவங்கள ஒரு ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னு அறிவு மூலமா நம்மளுக்கு அந்த இதை கொண்டு வந்தது வந்து அந்த மைத்ரேயி. புராண அதுக்கடுத்து வந்து இதிகாச காலத்துல வந்து இப்போ தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு பெண் வந்து தன்னோட உடலாலும் உள்ளத்தாலும் ஒரு கற்பு நெறியில வந்து மேன்மை அடைஞ்சு அதன் மூலமா தன்னோட கணவரையும் பேணி காத்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் என்ன செய்யணும், ஒரு பேணி காத்து அதுல வந்து ஒரு வைராக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வள்ளுவர் சொன்னதுக்கு என்னங்க, இதிகாச காலத்துல யாரு இருக்கான்னா சீதை. ராமாயணத்துல இதிகாசம்னா என்னது, ராமாயணம் மகாபாரதம். அந்த ராமாயணத்துல வந்து சீதை வந்து ராமர் வந்து 14 ஆண்டுகள் வந்து எங்க போவாங்க, காட்டுக்கு போவாங்க. காட்டுக்கு போகும்போது அந்த சீதை என்ன பண்ணுவாங்க, அவங்கதான் போறாங்க, நம்ம ஏன் போகணும் அப்படின்னு இருக்கலாம். ஆனா இல்லாம நம்மளோட கணவர் வழியில தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த காட்டுக்கு போவாங்க. காட்டுக்கு போய் அவங்க கூட அங்க இருந்து அப்புறமா அவங்க வந்து அந்த குடியிலே எல்லாத்துலயும் இருந்துட்டு லாஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தை பிறக்கும். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறமா அது பிரச்சனை எல்லாம் வரும்ல, அதெல்லாம் இது பண்ணி இங்க வந்ததுக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தோட இது பண்ணியிருந்தாங்க. இந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, கற்பு நெறியில வந்து சீதை வந்து ஒரு முன்னேற்றமா இருந்தாங்க. அதன் மூலமா நம்மளும் இருக்கணும் அப்படின்னு இந்த கதையில இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து புராண காலத்துல வந்து சத்தியவான் சாவித்திரினா, சத்தியவான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட அம்மா அப்பாவை வந்து நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா 2 கண்ணுமே தெரியாது. அவங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்க வந்து அந்த அம்மா அப்பாவை வந்து எப்படி பேணி காக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த சாவித்திரி வந்து அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க வந்து தன்னோட பெற்றோரையே அந்த நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாவித்திரியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து
கல்யாணம் பண்ணி இந்த இது பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட உயிரை வந்து போற நிலைமை வரும். நாரதர் சொல்லியிருப்பாரு. நாரதர் வந்து சொல்லுவாரு, இந்த நீங்க சத்தியவானை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவரோட ஆயுஸ் காலம் வந்து கம்மி தான், அதனால நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட இறக்குற காலம் வரும். காலம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட மடியில வந்து அவரோட கணவரை வந்து இப்படி வச்சிருப்பாங்க. வச்சுட்டு இருக்கும்போது யம தர்மன் வரும்போது அவரோட தலை வந்து கீழே போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த யமனையே எதிர்த்து நிப்பாங்க. நின்று நிற்கும் போது அந்த யமன் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து கணவரோட உயிர் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட யமனையே எதிர்த்து கேள்வி கேட்டது வந்து இந்த சாவித்திரி அதுல வருவாங்க. அப்புறம் அதுக்கடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா புராண காலம். புராண காலத்துல வந்து கண்ணகி, காப்பிய காலத்துல வந்து கண்ணகி வந்து மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு அந்த பாண்டிய மன்னன் வந்து மதுரையை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க வந்து அவங்களோட அதுல வந்து கண்ணகியும் கோவலன் இருப்பாங்க. ஆனா கண்ணகி வந்து கற்புக்கரசிக்கு இலக்கணமா இருக்கிறது வந்து கண்ணகி. கோவலன் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட மனைவியை விட்டுட்டு இந்த மாதவி கூட போகும்போது இந்த கண்ணகி என்ன தன்னோட கிட்ட இருக்கிற பொன் பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன வரும்னா அறிவு வரும். வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் இந்த கண்ணகி தேடி வருவாங்க. வந்தோடனே நம்ம மறுபடியும் ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த கண்ணகியோட கால் சிலம்பு இருக்குல்ல, அந்த சிலம்பை வந்து என்ன செய்வாங்கன்னா நான் வந்து இதை போய் ஒரு இடத்துல வச்சு அந்த பணம் கொண்டு வரேன், அதன் மூலமா நம்ம வந்து மறுபடியும் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோவலன் வந்து கண்ணகி சொல்லுவாங்க, கோவலன் வந்து கொண்டு போகும்போது அந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாண்டிய மன்னனோட மனைவியோட கால் சிலம்பு வந்து காணாம போயிருக்கும், திருடு போயிருக்கும். போயிருக்கிறப்ப வந்து இந்த சிலம்பு தான் இவன் கோவலன் வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவனை என்ன பண்ணுவாங்கன்னா தூக்குல போட சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அது தெரிஞ்ச தூக்குல போட்டுருவாங்க. ஆனா தீர்ப்பை வந்து நல்லா விசாரிக்காம என்ன பண்ணுவாங்கன்னா தூக்குல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ணகி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட இன்னொரு கால் சிலம்பை எடுத்துட்டு அவங்க கிட்ட வாதாட போய் அந்த பாண்டிய மன்னன்ட்ட போய் நீங்க வந்து நீதி தவறிட்டீங்க, என்னோட கால் சிலம்பு அது என்னோட கணவரை வந்து திருடல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விவாதம் நடக்கும்போது உங்களோட மனைவியோட கால் சிலம்பு வந்து முத்தா பவளமா முத்தா மாணிக்கமான்னு கேட்பாங்க. கேட்கும்போது வந்து முத்து அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஒரு கால் சிலம்பு கொண்டு போயிருப்பாங்களா, அதை வந்து உடைக்கும். அதுல என்ன வரும்னா மாணிக்க கற்கள் வரும். அங்க இருக்கிறதுல என்ன வரும், முத்து வரும். அதனால இவங்க வந்து நீதி தவறிட்டாங்க. இதனாலும் உண்மை நேர்மையா இருக்கணுங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து புரிய வச்சது வந்து கண்ணகி வந்து புரிய வச்சாங்க. அடுத்தது வந்து காரைக்கால் அம்மையார். அடுத்து வந்து வராங்க காரைக்கால் அம்மையாருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, புனிதவதி அப்படின்னு. அவங்க வந்து எப்படின்னா இந்த பக்தியில சிறந்து விளங்குனாங்க. பெண்கள்லே பக்தியில சிறந்து விளங்குனவங்க யாருன்னா காரைக்கால் அம்மையார். அவங்க வந்து 63 நாயன்மார்கள், இப்ப கோயில நாயன்மார்கள் இருக்காங்க, அது வந்து 63 நாயன்மார்கள்ல ஒருவர் தான் இந்த காரைக்கால் அம்மையார். இந்த காரைக்கால் அம்மையார் வந்து சிவபெருமானை நோக்கி ரொம்ப பக்தியா இருப்பாங்க. பக்தியா இருக்கும்போது வந்து அவங்க வந்து சிவபெருமான் ஒரு தடவை வந்து ஒரு முனிவர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மாம்பழம் கொடுத்துருப்பாங்க, 2 மாம்பழம் கொடுத்துருப்பாங்க. அவரோட கணவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அவரோட கணவர் வந்து இந்த காரைக்கால் அம்மையார்ட்ட வந்து அந்த மாம்பழத்தை வந்து தந்துட்டு போயிருப்பாங்க. தந்துட்டு வெளியில போயிட்டு அப்புறமா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரும்போது வரதுக்கு முன்னாடி ஒரு முனிவர் வந்திருப்பாங்க. வந்தோடனே அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னோடனே ஒரு மாம்பழத்தை வந்து அந்த முனிவருக்கு கொடுத்தோன்னே அந்த முனிவர் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த கணவர் வந்தோடனே என்ன சொல்வாரு, சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த காலையில கொடுத்தலாம் அந்த மாம்பழத்தை கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னோடனே அந்த மாம்பழத்தை வந்து ஒரு மாம்பழம் எடுத்து அந்த இருந்த மாம்பழத்தை வந்து கொடுத்துருவாங்க. இவரை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்லுவாருன்னா மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்கு, நான் 2 கொடுத்தலாம், இன்னொன்னையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, முனிவருக்கு கொடுத்துட்டாங்க. அதை வந்து அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுக்காண்டி சிவபெருமானே நீ தான் இதுக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவர் என்ன செய்வாங்க, சிவபெருமான்கிட்ட போய் முன்னாடி போய் வேணும்னு அவங்க வந்து இன்னொரு மாம்பழம் கொடுத்துருவாங்க. இவரோட பக்தியில நம்மளோட பக்தி வந்து கேட்கறாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து அவங்க கணவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நான் கொடுத்த மாம்பழத்தை விட இது ரொம்ப சுவையா இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி இது வந்து சிவபெருமான் கொடுத்த மாம்பழம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து பக்தியை வந்து நம்ப மாட்டாங்க. நம்பாம இருந்ததுனால இல்ல அது வந்து நீ வந்து பொய் சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே இவரையும் கூட்டிட்டு போயிட்டு நீ இப்ப கேளு தராதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்புறம் இவங்களை கூட்டிட்டு போய் கேட்ட உடனே மறுபடியும் இவங்களோட பக்தி வந்து உண்மையான பக்தி அப்படிங்கிறதுக்காண்டி அவர் வந்து மறுபடியும் ஒரு மாம்பழம் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அம்மா உங்ககிட்ட உண்மையான பக்தி இருக்கு. இந்த பக்திக்கு இலக்கணமா இருந்தது வந்து இந்த காரைக்கால் அம்மையார். அப்புறமா அப்புறம் அந்த காலெல்லாம் முடிஞ்சு இப்ப சுதந்திர போராட்டம் நடந்துச்சு. அதுல வந்து பெண்கள் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா வேலுநாச்சியார் வந்து முத்து வடுகநாதரோட மனைவி வந்து வேலுநாச்சியார். அவர் வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுக்கு இது கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கு அப்புறமும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கணவர் இடத்துல இருந்து இவங்க வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து வெற்றி கொள்வாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய் வந்து ஒரு பெண்ணா இருந்து அவங்க வந்து சின்ன வயசுல நிறைய கலைகள்லாம் கத்துப்பாங்க. இந்த குதிரை மேல ஏறது, வாள் வீசுறது, அந்த மாதிரி நிறைய கலைகள்லாம் கத்துக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க, சுதந்திர போராட்டத்துல வந்து ஒரு பங்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் இப்போதைக்கு யாரு அப்படின்னா லக்ஷ்மி அகர்வால். அவங்க வந்து ஒரு சமூக ஆர்வலர், அப்புறம் தொலைக்காட்சியில வந்து ஒரு தொகுப்பாளரா இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 2005 வந்து தொகுப்பாளரா இருக்கும் போது வந்து தன்னோட 15வது வயசு, அப்போ அவங்களுக்கு வந்து வயசு என்னன்னா 15 வயசு. அப்போ வந்து ஒரு ஆண் வந்து என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போது அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சதுனால அவங்க மேல வந்து ஆசிட் ஊத்திட்டாங்க. இந்த மாதிரி இது வந்து யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து தைரியமா அவங்க கோர்ட் வரையும் போய் அதை வந்து ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினாங்க. அதனால தைரியமா போராடினால அவங்களுக்கு வந்து சர்வதேச தைரிய பெண் அப்படின்னு ஒரு விருது வந்து அவங்களுக்கு கிடைச்சிது. இதுக்கு அடுத்தது வந்து விண்வெளி வீராங்கனை வந்து அவங்கதான் சுனிதா வில்லியம்ஸ். அவங்க வந்து விண்வெளிக்கு வந்து நிறைய பேர் போயிருக்காங்க, ஆண்கள்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்கள் மட்டும்தான் போக முடியுமா, பெண்களாலையும் போக முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, விண்வெளிக்கு வந்து போனாங்க. 2024 வந்து விண்வெளிக்கு போனாங்க. போய் அங்க எவ்வளவு நாள் இருந்தாங்க அப்படின்னா 286 நாள் இருந்தாங்க. 286 நாள் இருந்து அங்க வந்து ஒரு வீடியோ எல்லாம் எடுத்து சாதனை பண்ணி அவங்க வந்து திரும்பவும் என்ன செஞ்சாங்க, அதை வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து இந்திய வம்சாவளி பெண் அப்படின்னு ஒரு பேர் வாங்கினாங்க அவங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து. அவங்க வந்து அவ்வளவு நாள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க எதுவுமே அவங்களுக்கு ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா அவங்க என்ன கொண்டு போனாங்க அப்படின்னா பகவத்கீதையும் சிவபுராணம் அந்த மாதிரி நம்மளோட புத்தகத்தை வந்து அவங்க கொண்டு போயிருந்தாங்க. கொண்டு போனதுனால அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு உறுதுணையா இருந்துச்சு. இது மாதிரி நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு லட்சிய பெண்மணியா நம்ம வந்து எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், எல்லாரும் செயல்படணும். நிறைய அந்த கபடி, காக்கி அந்த மாதிரி இதுல வந்து நம்மளோட பெண்கள் வந்து நிறைய எல்லா இதுவும் பண்றாங்க. நம்மளே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இருக்காம நம்மளுக்கு என்ன முடியுதோ அதெல்லாம் செஞ்சு நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி இந்த வகுப்புல இருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பெண்கள்லாம் யாரு அப்படின்னா சக்தியோட சொரூபம், நம்ம எல்லாரும் சேர்ந்தா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு இதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நன்றி. நாடும் வீடும் செழிக்க வரும் வேளாளரே, இந்த நாடு போற்ற வாழ்ந்து வரும் வேளாளரே. நாடும் வீடும் செழிக்க வரும் வேளாளரே, இந்த நாடு போற்ற வாழ்ந்து வரும் வேளாளரே.